ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம வசந்த் இருந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் அந்த இடத்துல நம்ம நிலா இருக்காங்க. நிலாவை பார்த்த உடனே அப்படின்னா இவங்க திரும்ப இந்த ஊருக்கு வந்துட்டாங்களா, இன்னைக்கு இருக்கு அந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறாங்க. எப்படியும் யாராவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு நடேசன் இருந்துட்டு நானும் வர இருமா அப்படின்னு சொல்லிட்டு கூட வராரு. அங்கே நிலாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கிற உடனே அன்னைக்கு தான் என் பிள்ளைங்க கிட்ட அடி வாங்கிட்டு போனல, நீ அப்பையும் திருந்தலையா, எதுக்காக மறுபடியும் என் மருமக கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன் பையன் பண்ணது மட்டும் நல்லா இருக்கா, அவன் என் தங்கச்சியை கர்ப்பமாக்கியிருக்காயா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. யாரு பாண்டியா? பாண்டி ஒன்றும் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. தேவையில்லாமல் என் பையன் மேலே தப்பு சொல்லாத அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்லிடுறாங்க. அப்படின்னா என் தங்கச்சி போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த வழியாக பாண்டி வராங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் இவர்கிட்ட நீ கை ஓங்கி பேசிகிட்டு இருப்ப, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ பண்ணதெல்லாம் சரியா, உன்னைத்தான் நான் தேடிட்டு இருந்தேன், எதுக்காகடா என் தங்கச்சியை கர்ப்பமாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ ஏதாவது வம்பு பண்ணியிருப்ப, அதனால் அவள் பொய் சொல்லியிருப்பா, மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் அவளை கூட்டிகிட்டு போய் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அத்தனை பேர் முன்னாடியும் பாண்டி தான் என் குழந்தைக்கு அப்பான்னு சொல்லி அத்தனை பேர் முன்னாடியும் அவள் சொல்லிட்டா. மான மரியாதை எல்லாமே போச்சுடா உன்னால், உன்னை இன்னைக்கு கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி வசந்த் பயங்கர கோவத்தில் இருக்காரு. அதோட பிரம்ம முடிச்சிருக்க.